ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், அறப்போர் இயக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நடந்த ஆசிரியர்கள் மாறாட்டம் குறித்து புகார் கொடுத்திருக்காங்க. அதுல 2023 2024 கல்வியாண்டுல 185 கல்லூரிகள்ல 385 ஆசிரியர்கள் ஒரே நேரத்துல பல கல்லூரிகள்ல முழு நேரம் வேலை பார்த்ததா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு பதிலளிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி விசி அந்த போன கல்வியாண்டை விட 2024-25 கல்வியாண்டுல இந்த எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வடிவேலு சாரோடைய வண்டுமுருகன் காமெடி மாதிரி தான். அறப்போர் இயக்கம் குறைச்சி சொல்லியிருக்கிறாங்கன்றத வைஸ் சான்சலர் சொல்கிறாரு. அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாங்கினீங்களான்னா 1 லட்சம் இல்லை 2 லட்சம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நடக்கிறது எல்லாமே காமெடி தான். பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடியது எல்லாமே காமெடி தான். என்ன படத்த காமெடியோட இவங்க காமெடியில் மிஞ்சிடும். சார், அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த முறைகேடு நடக்குதா இல்லை மற்ற பல்கலைக்கழகங்கள்லேயும் நடக்குதா? மற்ற பல்கலைக்கழகங்களில் பார்க்குறதுக்கு முதல்ல அந்த பிஎடை பற்றி பார்க்கலாம். பிஎட் காலேஜஸ் இருக்குது. இதில் இர்ரெகுலர் டிகிரிஸ் வாங்குறாங்க. இப்போ இந்த இர்ரெகுலர் டிகிரிஸ் வாங்குறாங்கன்னா அப்போ மாணவர்கள் அங்கே போகிறதே கிடையாது. என்ரோல் பண்ணுறதோட சரி, அட்மிஷன் போகிறதோட சரி, மாணவர்கள் போகிறதே கிடையாது. இப்போ போகாத இடத்துல ஆசிரியர்கள் எவ்வளோ ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லை, நிறைய ஆசிரியர்கள் கிடையாது. இப்போ எத்தனை ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள்? அவங்களுடைய வெப்சைட்டில் நான் பார்த்துருக்குறேன். எத்தனை காலேஜஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. 15லேருந்து 14லேருந்து 20 கல்லூரிகள் வரலையும் 20-24 கல்லூரிகள் வரலையும் நான் பார்க்குறேன். இப்போ இவ்வளோ கல்லூரிகள் இருக்கிற இடத்துல எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கணும், அவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது அவங்க வெப்சைட்டில் கொடுக்கல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விசி சொல்லியிருக்காரு, எங்கள் வெப்சைட்டில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸ்லேயும் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அஃபிலியேட்டட் காலேஜஸில் அப்படின்ற லிஸ்ட்டு போடணும்னு நான் கேட்குறேன். இப்போ பிஎட் காலேஜஸை பொறுத்தவரையிலையும் முக்கியமாக பிஎட் காலேஜஸில் போடணும்னு நான் நினைக்கிறேன். அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் இந்த தகவல்லாம் கிடையாது. இப்போ நிறைய இடங்களில் இர்ரெகுலர் டிகிரிஸ் தான் கொடுக்குறாங்க. இதை நான் 100% சொல்லவே இல்லை. இதில் எய்டட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, சிறப்பாக நடக்கக்கூடிய பிஎட் காலேஜஸ் இருக்குது. அங்கே சிறப்பாக படித்துட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இதில் 2 வகை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பிஎட் காலேஜஸை பொறுத்தவரையிலையும் பிஎட் டிகிரிஸை பொறுத்தவரையிலையும். இப்போது ஒரு தரப்பு பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு வராங்க, இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா இர்ரெகுலரில் முடிச்சுட்டு வராங்க. இப்போ நல்லா படித்துட்டு வரவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்லா பாடம் நடத்துவாங்க, நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆசிரியர்கள் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை யாருமே. ஆசிரியர்களே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லலை. இப்போது கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடியவர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இர்ரெகுலரில் முடிச்சுட்டு வராங்க. காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்லை, டிகிரி வாங்கிட்டு இர்ரெகுலரில் டிகிரி வாங்கிட்டு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கிடலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. இது டெடிக்கேட்டட் ஃபோன் நம்பர் கூட நான் கேட்டிருக்கிறேன். அந்த தகவலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பத்திரிகையில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போது இது பள்ளி கல்வித்துறைக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுங்க, டிஆர்பிக்கு நான் கேட்குறேன், ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்ட்டு. இது இல்லைன்னு வேணால் யாராவது சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் வேணாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயார். அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போது முறைப்படுத்த வேண்டியது பிஎட் காலேஜஸ். முதல்ல அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பட்டியலை வெளியிடணும், அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வெளியிடணும். அல்லது எல்லா காலேஜஸும் அவங்கவுங்க காலேஜஸ் எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்களோ அந்த பட்டியலை வெளியிடணும். இப்போ இங்கே முறைகேடு நடக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் பிஎட் இர்ரெகுலரில் வாங்குறாங்க, அதனால் அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இது ஆசிரியர்களே இவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தால் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். சார், பிஎட் காலேஜஸை பற்றி சொன்னீங்க, மற்ற யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லையா? இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையிலையும் நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் அந்தந்த டீச்சர்ஸ் எடுக்கணும். இப்போ நிறைய இடத்துல ஒர்க்லோடுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தேன். அதில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் உத்தரவு போட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த கல்லூரிகள் எதுலாம் இதை செயல்படுத்தலையோ, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் நேரில் போய் கூட ஆய்வு செய்தேன், பர்மிஷன் வாங்கிட்டு நேரில் போய் கூட ஆய்வு செய்தேன். இப்போ நிறைய காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் மறுபடியும் ஃபாலோ பண்ணலையோ அவங்களாம் கேட்க சொன்னால் அவங்களாம் கேட்டாங்க, அவங்களாம் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணாங்க. இது ஓரளவிற்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்க்குறோம். யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய காலேஜஸில், பெரியார் யூனிவர்சிட்டி உட்பட நிறைய இடங்களில் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது இவங்க
வேறு இடத்துல வந்து டீச்சர்ஸை கொண்டு வந்து 5000 10,000 கொடுத்து காட்டுறாங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. இப்போ இதை வந்து நான் அப்போயே ரொம்ப கடுமையாகவே பேசியிருந்தேன். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கும் போதெல்லாம். இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போதும் இல்லை, இவனுங்க காசு வாங்கிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதை நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே கடுமையாக கண்டனம் தெரிவித்தேன் அவங்ககிட்ட. அவங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அஃபிலியேஷன் செக்ஷனில் நாங்கள் போய்ட்டு இன்ஸ்பெக்ஷனும் நிறைய இடத்துல நிறைய காலேஜஸை பற்றி கேட்டிருந்தோம், என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட வாங்கி நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போது அவங்களாம் அதை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு உறுதியளித்தாங்க. இப்படி சில இடங்களில் இது தவிர்க்க முடியாததான் இருந்துகிட்ருக்கு. இது என்ன பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சு தான் நடக்குது. இப்போ விசியும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி விசியும் சரி, அறப்போர் இயக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஹெச்டி படித்தவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிஹெச்டி படித்தவர்கள் இதில் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி முறைகேடில் ஈடுபடுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 பேருமே கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா, பிஹெச்டின்றது எப்படி சொல்கிறது, தரமான கல்வியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. பிஹெச்டி படித்தவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப கேவலமாக தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு கோரிக்கை சமீபத்தில் வச்சுருந்தேன், ஐசிஎஸ்எஸ்ஆருக்கும் யூஜிசிக்கும். இதில் அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. பிஹெச்டி ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டைஃபண்டே நிறையா வருது, 25,000க்கு மேலே தான் வருது படிக்க வைக்கிறதுக்கு. இப்போது அவங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன்னா, என்ன கோரிக்கை வச்சுருக்கிறேன், அது கம்ப்ளைண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டோம், கோரிக்கையே எடுத்துக்கிட்டோம். ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும். என்ன அனுபவம்னா, டேட்டா கலெக்ஷனில் இருந்திருக்கணும், அந்த அனுபவம் இருந்திருக்கணும். அந்த அனுபவம் இல்லாத அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் கோரிக்கை வச்சுருக்கிறோம் சமீபத்தில். இதை பற்றி பெருசாக விவாதிக்க தான் வேணும், பிறகு இதை பற்றி பேசுவோம். அப்படி அனுபவம் இல்லாத காசு கொடுத்து பிஹெச்டி வாங்கிட்டு வராங்கன்னா அவங்ககிட்ட என்ன நீங்கள் தரத்தை எதிர்பார்ப்பீங்க? அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? அவன் எங்கே காசு கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், போவான். இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான், இவனை பெரிய ஆளுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, இங்கே புரோக்கர்கள் தான் அதிகமாக இங்கே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதை தான் அறப்போர் இயக்கமும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இங்கே தரமான கல்வி வேணும் அப்படின்னால் தரமான ஆசிரியர்கள் வேணும். அப்போ ஆரம்பத்திலும் தரமான கல்வி இங்கே இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டும். சார், ஒரே டீச்சர் 11 காலேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுவும் முழு நேரமாக. ஒருத்தர் எப்படி 11 காலேஜஸ் போக முடியும்? ஒரு காலேஜில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்க, இவனுக்கு 11 காலேஜில் என்னத்தை வேலை செய்கிறானுங்க. இது எல்லாமே வந்து அந்தந்த கல்லூரிகளில் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு வரும்போது கணக்காட்டுறது தான். இதுதானே தவிர 11 காலேஜெலாம் ஒர்க் பண்ணி கழிச்சானுங்களா? அப்படிலாம் எவனோ 11 காலேஜில் 2 காலேஜெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களாம் எவனும் கிடையாது. ஒரு காலேஜில் ஒழுங்காக ஒர்க் பண்ணாதான் தான் இங்கே இருக்கிறான். அதனால் இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 11 காலேஜில் அப்படின்னும் பொழுது, அப்போ ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாலும் 11 காலேஜில் பேர் இருக்குது அப்படின்னா, அப்போது குறைஞ்சது 10 பேராவது அங்கே எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அஃபிஷியல் ரேட்டே 9.2% இருக்குது. அஃபிஷியல் ரேட்டு நான் சொல்கிறேன். அப்போது ஒரிஜினல் ரேட் எவ்வளோ இருக்குன்றது நீங்களும் பார்த்துக்கணும். இப்போது இவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு இல்லாத இருக்கிறாங்க, ஆள் பற்றாக்குறை இருக்குது அங்கே எங்கேயும். ஆனால் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்காத இவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை கொடுத்ததாக கணக்காட்டுறாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி விசி என்ன சொல்கிறாருன்னா 3%ன்ற மாதிரி சொல்கிறாரு. 3% தான் ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, அவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விசி சொல்கிறாரு. அறப்போர் இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 15,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, வேலை இல்லாத இல்லை, வேலை கொடுக்காததுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னால் வேலைவாய்ப்பே இல்லாத இல்லை, வேலை கொடுக்காத இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடங்கள்லையே, ஏன்னா இங்கே ஒன்றும் நஷ்டம்லாம் கிடையாது, எந்த கல்லூரி நஷ்டத்தில் ஓடுது, எல்லா கல்லூரிகளும் நல்ல லாபத்தில் ஓடுது. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் 60-70 பேர் தான் வேலை செய்கிறாங்க ஆசிரியர்கள். அப்போ தரமான கல்வி எப்படி போய் சேரும்? தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. சார், ஒரே டீச்சர் 11 காலேஜில் ஒர்க் பண்ணுறாருன்னா இது ஒரு பெரிய முறைகேடாக பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஓடிஸ் தான் கூப்பிட்டு வருவானுங்க. அப்புறம் இந்த பிரின்சிபல்ஸ், அந்த கல்லூரி பிரின்சிபல்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஐடியாலாம் கொடுக்கறது. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காத, இருக்கிறவங்களுக்கும் அதிகம் சம்பளம் கொடுக்காதீங்க, அந்த சம்பளம்லாம் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடு, அவங்கள நான் பார்த்துக்குறேன்.
இப்படி இந்த சம்பளத்தை உயர விடாத பார்த்துக்கிறது வந்து ஹெச்ஓடிஸோட பொறுப்பு. அதிகமாக ஒரு கல்லூரியில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறான்னா அவன் வந்து மொத்தமாக அந்த கல்லூரி அழிச்சிடுவான், மொத்தமாக டீச்சர்ஸ் அழிச்சிடுவான். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வரானுன்னு தெரியல. பிஹெச்டி படிக்கும்போதெல்லாம் கற்றுட்டு வரானுங்களா என்னன்னு தெரியல. அப்போ புரோக்கர் வேலை செய்கிறதெல்லாம் இவனுங்க தான். அப்போ புரோக்கர்களால் தான் இங்கே புரோக்கர்கள் தான் இங்கே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, புரோக்கர்கள் தான் இங்கே வீணாக்கிட்டு இருக்கானுங்க. வேறு யாரும் படித்தவர்கள்லாம் இன்றைக்கி ஆக்கிரமிக்கலை. சார், அப்போ இந்த மாதிரியான முறைகேடுகள் பல பல்கலைக்கழகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இங்கே பார்க்கப்படுது. இங்கே முறைகேட்டில் ஈடுபடுறவங்க தான் பெரிய ஆளாக பார்க்கப்படுது. மற்றவங்கெல்லாம் அதாவது நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே யாருமே பெரிய ஆளாக பார்க்கப்படலை, ஆசிரியர்களாகவே அவங்கள மதிக்கப்படலை. இப்போ படித்தவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, படிக்காதவர்கள் தான் இங்கே இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்புகிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.